கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை. பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்திலே முதல் தேதியிலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் வாக்கு ஏசாயா 41:13 வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிற ஆண்டவர். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், அவர் என்னுடைய ஆண்டவர் என்ற எண்ணம். என்னுடைய ஆண்டவர், என்னோடு நடக்கிற ஆண்டவர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அனைவரும் கர்த்தரை தன்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே இந்த நாள் முழுவதும் என் வாழ்வில் அவர் பெரியவர், என்னை நடத்துவார் என்ற எண்ணம் நம்முடைய இருதயங்களில் இருக்க வேண்டும். அதோடு அவர் இதோ வலது கையை பிடித்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். அவர் நம்முடைய வலது கையை பிடிப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பயமோ கவலையோ இதோ நம்முடைய வாழ்க்கையில போராட்டமோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே என் ஆண்டவர் என் கடத்தை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி உற்சாகத்தோடு இவ்வுலகத்திலே நடக்கிறவர்களாக இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கை விசுவாசித்து நாம் நடப்போம். அதே வண்ணமாய் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிற்கும் நாம் பயப்படாதபடி நடப்போம் என்று சொன்னால், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறது போல நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் பயப்படாதபடி இம்மாதத்தில் இந்த பெற்றிருக்கிற வாக்கை போல நடப்போம். கர்த்தர் நமக்கு துணை நிற்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதோ ஆண்டவருடைய வார்த்தை. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பயப்படாதிருங்கள். எல்லா விதத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு துணை இருக்கிறபடினாலே இவ்வுலக வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது கவலை கொள்ள வேண்டிய அவசியமோ இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். இந்த மாதத்திலே எல்லா விதத்திலும் உங்களை உயர்த்த அவருடைய கரத்திற்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமும் இதோ நன்மையுமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிற வாக்கை போல உன் கர்த்தராகி நான் இதோ உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். உடைய பிள்ளைகள் யாவருக்கும் நீர் துணை என்று நடத்தும்படியாய் இந்த மாதத்தில் அநேகமான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நினைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேற ஆண்டவர் கிருபை தாரும். உம்முடைய கரங்களில் ஒப்பு வைக்கிறோம் அப்பா. நீர் ஏற்று நடத்தும். மீட்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.